ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ்நே. இலக்கியாவுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் உடனே மாட்டிக்கிறாங்க. ஆனா இதுவே அஞ்சலிக்கு ஒரு பிரச்சனை வந்து அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் கடைசியில புஷ்ஷுன்னு போயிருது. அது மட்டும் ஏன் அப்படின்னு தான் தெரியல. இலக்கியா பண்ணதே ஒரே ஒரு வேலை தான். அஞ்சலியை மயக்கம் அடைஞ்சு வயிற்றுல வந்து குழந்தை இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும்னு நினச்சாங்க. பட் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அஞ்சலி எவ்வளவோ தப்பு பண்ணி எதுவுமே யாருக்குமே தெரியல, அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ பார்ட்டியில் இலக்கியாவை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா. ஸோ ஜானகி கால் பண்ணி கௌதம் கிட்ட சொல்ல, கௌதம் குடுகுடுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா அங்கே இலக்கியாவை விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அஞ்சலி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குற்றத்துக்காக நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறோன்னு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேன்ல ஏற்றி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி ஏற்றி எங்கேயோ கொண்டு போறாங்க. இலக்கியாவும் கத்திட்டே இருக்காங்க. பட் கௌதம்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண போறாரு அப்படின்றத எபிசோட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இலக்கியாவை காப்பாத்துவாங்களா இல்லையா? ஜானு ரெஸ்டாரன்ட்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். இலக்கியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. மேடம், நான் இலக்கியாவோட ஹஸ்பண்ட். இலக்கியா அஞ்சலிக்கு எதிராக சதி பண்ணதுக்கு நாங்க ஆதாரம் வச்சிருக்கோம். பேசாம தள்ளி போங்க சார். கௌதம், இலக்கியா, இலக்கியா, கௌதம், இலக்கியா. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ்நே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.